கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்களில் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கவலைப்படாதீங்க, கவலைப்படுறதுனால வரக்கூடிய ஆபத்து, கவலைப்படாததுனால் வரக்கூடிய ஆசீர்வாதம், எதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் என்று அழகாக பேசி வருகிறார். இன்றைக்கும் ஆவியானவர் மத்தேயு 6:28 30-31 வரைக்கும் உள்ள வசனங்களில் உள்ள காரியத்தை உங்களோடு பேசணும்னு அவர் விரும்புகிறார். உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவார். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தான் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை பார்க்கிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம் தேவச்சனங்களே, ஆண்டோடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு சொன்னார் பட்சிகளை கவனித்து பாருங்கள், பறவைகளை பாருங்கள்னு சொன்னார். இப்போ சொல்கிறாரு எல்லா புஷ்பங்களை பாருங்கள்னு சொல்கிறாரு. அவைகள் விதைக்கிறது இல்லை அப்படின்னு அழகாக சொல்லுகிறாரு. ஆனால் சாலமோன் கூட என்ன செய்யலையாம், அவர் அலங்காரமான ட்ரெஸ்ஸெல்லாம் உடைகளெல்லாம் போட்டார். ஆனால் இந்த காட்டு புஷ்பங்களுக்கு கர்த்தர் உடுத்தி விடுறாரு பார்த்தீங்களா, அழகழகான கலர், அழகழகான பூக்கள். இந்த அழகு சாலமோன்ட்ட கூட இல்லையாம். அதனால் ஆண்டு சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? யோசித்து பாருங்கள். ஒரு புல்லில் அழகழகான நீல கலர், வைலட் கலர் பூக்கள் வருகிறது. ரோஸ் கலரில் அழகழகான பச்சை பச்சையான புல்லுகளில் மஞ்சள் கலர் பூ, இப்படி ஆண்டவர் உடுத்துவிக்கிறாராம். ஒரு பச்சை பூவுக்கு இந்த கலரில் புல்லுக்கு, பச்சை புல்லுக்கு இந்த கலரில் பூ இருக்கணும்னு ஆண்டவர் டிசைன் பண்ணுறாருனா, உங்கள் மகளுக்கு இந்த மணமகன் வரணும்னு கர்த்தர் தரமாட்டாரா? அந்த விசுவாசம்தான். உங்கள் மணமகன், உங்கள் மகனுக்கு நல்ல மருமகளை, நல்ல ஒரு பிள்ளையை தரமாட்டாரா? உங்களுக்கு உங்கள் மகனுக்கு நல்ல ஒரு ஏற்ற துணையை தரமாட்டாரா? நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் தரல நம்ம நினச்சி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம விசுவாசிக்கிறோமா? விசுவாசத்தை அவர் தருவார். விசுவாசிக்கிறோம், பதறான், ஏற்ற நேரத்தில் அது நடந்துடும். எந்த விஷயமா இருந்தால் என்ன, நம்ம பதறவே மாட்டோம். அப்போ இந்த பதற விஷயம் யார் செய்வான்னு பார்த்தீங்கன்னா, கவனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 31-32 பாருங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நல்ல கவனமாக பாருங்கள். இதெல்லாம் உலகத்தான் செய்கிறது. அது இல்லையே, வேலை இல்லையே, அப்படி இல்லையேன்னு கவலை வர்றது உண்மைதான். ஆனால் அந்த கவலையிலே உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. அது உலகத்தான் தான் அதை செய்கிறது. அவனை விடுதலையாக்க யாரும் இல்லைன்னு அவன் சோர்ந்து போய் உட்காந்துருவான். ஆனால் ஒரு தேவ ஜனம் சோர்ந்து போய் உட்காரவே முடியாது. காரணம், அவர்களுக்கு தேவன் உண்டு, கர்த்தர் உண்டு, தூதர்கள் உண்டு, பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார். அபிஷேகம் அவங்க மேலே இருக்குது. எப்படினாலும் அவர்கள் எழும்பிடுவார்கள். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்து நிற்பான். ஏன்னா அவன் எழுந்து நிற்பக்கூடிய கெப்பாசிட்டி உடையவன். ஆனால் உலகத்தான் அப்படி இல்லை, அஞ்ஞானிகள் அப்படி இல்லை. ஆண்டு சொல்கிறார், ஒரு அஞ்ஞானிகளை போல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் போல, நம்பிக்கை இல்லாதவர்கள் போல, இயேசு என்ற இரட்சகர் இல்லாதவர்கள் சோர்ந்து போகிறது போல நீங்கள் சோர்ந்து போகக்கூடாதுன்னு ஆண்டு சொல்லுகிறார். ஏன்னா நமக்கு ஒரு கண்மலை இருக்கிறார், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது. அதனால் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். நீங்கள் எந்த இடத்துக்கு போனால் அவருக்கு தெரியும், எந்த ஊருக்கு போகணும் தெரியும், எந்த நாட்டில் நீங்கள் இருக்கணும்னு தெரியும், எந்த நாட்டில் பிறக்கணும்னு அவர் தான் நிர்ணயிச்சார், எந்த தாய் தகப்பனுக்கு பிறக்கணும்னு அவர் நிர்ணயிச்சார். நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த கண் பார்வை இல்லாத தாய் தகப்பனாருக்கு சில நேரம் பிள்ளைகளான்று கொடுப்பார். அந்த பிள்ளைகளுக்கும் கண் பார்வை இருக்காது. அப்போ அவங்க யோசித்து அவங்க அழுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும், என் அம்மா அப்பாவுக்கு தான் கண்ணு தெரியாதுன்னு தெரியுதே, ஆனாலும் அவங்க ஏன் திருமணம் பண்ணாங்க, என்னையும் பெற்று எனக்கு ஏன் அவங்க கண் பார்வை இல்லாமல் ஆக்குனாங்கன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் தேவ ஜனங்களை புரிந்து கொள்ளுங்க, அந்த தாய் தகப்பன்மார் கண் இல்லாத பிள்ளையை பெக்கிறதுக்கு காரணம்னு உலகமும் சயின்ஸும் அறிவியலும் சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளையை நான் தான் கொடுக்குறேன். அந்த பாதையில் போக வேண்டியது அவங்களுடைய ஒரு சித்தமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி எல்லாருக்கும் அந்த பாதை இல்லை. நம்ம ஒரு கஷ்டமான வீட்டில் பிறந்திருக்கலாம்,
நம்ம ஒரு குடிகார அப்பாவுடைய வீட்டில் பிறந்திருக்கலாம். தேவன் அந்த குப்பையிலிருந்து உங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறார். புழுதியிலிருந்து உங்களை உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைக்கணும்னு நினைக்கிறார். நீங்கள் பிரபுக்களோடு உட்காரணும்னா நீங்கள் புழுதியிலிருந்து எழும்பணும். உங்கள் ஸ்டார்டிங் அற்பமாக இருந்தால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆரம்பம் அற்பமாக இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். யாரெல்லாம் சொல்கிறீங்க நான் என்னுடைய ஆரம்பம் அற்பமாக இருக்குது பாஸ்டர், என்னுடைய ஆரம்பம் மோசமாக இருக்குது சகோதரனே அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை தான் தேடுகிறார். நீங்கள் தான் அவருக்கு வேணும். நீங்கள் ஆரம்பம் அற்பமாக இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நான் குப்பையில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை கோபுரத்தில் உட்கார வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நான் தாழ்மையாக இருக்கிறேன், நான் தாழ்ந்த இடத்துல இருக்கிறேன். எனக்கு போதித்த அநேக சார் உண்டு. அதில் ஒரு அருமையான சார் அழகாக சொல்லுவார். நான் பல வருடங்கள் இந்த பைபிள் காலேஜில் படிக்கும் பொழுது அந்த நாட்களில் ஏராளமான சார் உண்டு. அதில் ஒரு சார் அழகாக தாழ்மையை குறித்து சொல்லுவார். இந்த மலை பாறைலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அது குண்டு குண்டாக அப்படியே உயர்ந்து இருக்கும். பாறைகள் ரோட்டினுடைய அளவில் இருக்காது. பாறைகள் ரோட்டில் இருந்து பல உயரங்கள் மேலே இருக்கிறது தான் மலை. ஆனால் இந்த மலைக்கு மேலே மழை தண்ணி பெய்யும் பொழுது அந்த குண்டான இடங்களை தேடி வரும். பாறையான இடத்துல தண்ணி நிற்காது, அங்கே ஒரு குண்டு கிடக்கும். அப்போ பாருங்களேன், பாறை தன்னை உயர்த்தி வச்சுருக்கு. அதனால் மழை பெய்யும் பொழுது தண்ணி அங்கே தங்காது. ஆனால் அந்த பாறைகளுடைய இடுக்குகளில் சில குண்டுகள் இருக்கும். அந்த குண்டுகளில் போய் தண்ணி தங்கும். யோசித்து பாருங்கள், நம்ம உயர்த்தும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே வரும் பொழுது அது நம்மள்ட்ட இருந்து கீழே போயிடும். ஆனால் நம்ம இருதயம் தாழ்ந்து ஒரு குண்டை போல் தாழ்மையாக இருக்குதுன்னா அதான் தாழ்ந்த இடம்னு சொல்லுவாங்க. அந்த தாழ்ந்த இடத்துல மழை தண்ணி சேகரிக்கப்படுகிறது போல் தேவ கிருபை தாழ்மை உள்ளவர்கிட்ட தங்கும். இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், நான் அவிசுவாசிக்க மாட்டேன், நான் விசுவாசிப்பேன்னு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உலகத்தான் போல அஞ்ஞானிகளை போல நம்ம இந்த உலக ஆசீர்வாதத்தை நாடி தேடாமல் இம்மைக்குள்ளதை மட்டும் நம்ம தேடாமல் இம்மைக்காக மட்டும் இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக மட்டும் இயேசுவை தேடினா நம்ம ரொம்ப சபிக்கப்பட்டவர்களாக மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நீங்கள் இயேசுவை ஆராதிக்கிறது காரணம் அவர் எனக்கு வீடு தருவார், காரு தருவார், பிள்ளை தருவார், திருமணம் தருவார், அதுக்காக நீங்கள் தேடக்கூடாது. ஃபஸ்ட்டு அவர் உங்களுக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார், பரலோக கதவை திறந்திருக்கிறார். இந்த நன்றியோடு தான் நம்ம இயேசுவை தேடணும். மீதி உள்ளதை அவர் தருவார். அவர் தராமல் போனாலும் அவர் தான் ஆண்டவர், அதை நம்ம விடவே கூடாது. ஆனால் அவர் தந்தை தீர்வார், அதை வித்தியாசமாக தருவார். யார் கஷ்டத்தோடு விதைக்கிறாங்களோ அதனுடைய அறுவடையை பார்ப்பாங்க. நீங்கள் ஏதோ விதத்தில் கஷ்டப்படுறீங்கன்னா அதனுடைய அறுவடை உண்டு. கண்ணீர் சிந்துனா சிரிப்பீங்க, எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. அதனால் தேவஜனங்கள் காத்திருக்கிறீங்கன்னா புது பெல்லன் அடைவாங்க. அந்த புது பெல்லன் அடைவோம் என்ற வாக்குத்தத்தத்தை பிடிச்சி நம்ம யுத்தம் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையை தவிர சோர்ந்து போகிறது நம்ம வேலையே கிடையாது. எல்லாரும் ஜெபிப்போம், ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் இந்த வார்த்தைகளின்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். கவலைப்படுகிறத தூக்கி வீசுகிறோம், சோர்ந்து போகிற அனுபவத்தை தூக்கி வீசுகிறோம். ஜெபிக்கிறத நாங்கள் உடையாக தரித்து கொள்ளுகிறோம். உம்மோடு உறவாடுகிற ஒரு அபிஷேகத்துக்குள்ளே வருகிறோம். எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரை கவலையை தூக்கி வீசி விட்டு உம்மை தேடி ஜெபிக்கிறாங்களோ, உம்மை நாடிக்கொள்கிறாங்களோ ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ ஜனங்களை இன்று இரவு ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில், ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் சேனலில் 9 மணி அளவில் நல்ல பதிவு உண்டு. இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை அதில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.